தலைவர்களை கூட்டிக் கொண்டு போயிட்டா குடியரசுத் தலைவர் விருது கொடுத்து அனுப்புறாரு. இந்த பூமியில எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு நாட்டில அந்த நாட்டினுடைய ஒரு நிர்வாக செட்டப்ல உங்களுக்கு வழங்கப்படுகிற கௌரவம், அதற்கு இத்தனை உழைப்பு, இத்தனை பெருமை, இத்தனை சாதனை, இத்தனை தியாகம் தேவைப்படுகிறது. நல்லா பண்ணுங்க. இந்த சாதனை அப்படி பூரிக்க வைக்கிற இது இந்த மொத்த பிரபஞ்சத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த சாதனைக்கும் இந்த குடியரசுத் தலைவருக்கும் அவர் போட்ட ரெட் கார்பெட்டுக்கும் அங்க வழங்கப்பட்ட விருதுக்கும் அங்க உங்களுக்கு வழங்கப்பட்ட மரியாதைக்கும் 2 முகங்களிலும் அணிவகுத்து வந்த அந்த காவலர்களின் பெருமை மிக பீடு நடக்கும். இந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணுங்க. அது ஏமாத்திரம் பெருசா ஒண்ணு கிடையாது. ரோம காலம் கூட இருக்காது. அவருடைய முடிய பிச்சா அவருடைய கால் பகுதி உள்ள இருந்த லைட்டா வெள்ளையா அதனுடைய அந்த அளவுக்கு கூட மதிப்பு கிடையாது. அத்தனை பிரம்மாண்டம். போய் அடிச்சு இணையதளத்தில் இருக்குல்ல, அடிங்க, பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அடிங்க. பல்வேறு கோணங்களில் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சிருக்கலாம். கேமரா ஜூம் பண்றான். விழுப்புரத்தில் கல்யாணத்துக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிற தெருவில் இந்த கூட்டத்தில் அப்படியே என்ன போக்கஸ் பண்றான், பேசிட்டு இருக்கிறார். வீடியோ கேமரா போக்கஸ் ஆகுது. போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற கேமரா அப்படியே மேல வைக்க அப்படியே தூக்குறான். கூட்டத்தில் எல்லாரும் தெரியுறாங்க. இன்னும் தூக்குறான். பக்கத்துல வீடு தான் தெரியுது. இன்னும் தூக்குறான். மொத்த விழுப்புரம் தெரியுது. இன்னும் தூக்குறான். தமிழ்நாடே தெரியுது. இன்னும் தூக்குறான். இந்தியாவே தெரியுது. இன்னும் தூக்குறான். பக்கத்துல நாடெல்லாம் தெரியுது. இன்னும் மேல தூக்குறான். இந்த கண்டமெல்லாம் தெரிகிறது. இன்னும் மேல தூக்குறான். மொத்த பூமி உருண்டை தெரிகிறது. இன்னும் மேல தூக்குறான். அதுக்கு பக்கத்தில் சந்திரன் தெரிகிறது, வியாழன் தெரிகிறது, நெப்டியூன் தெரிகிறது, ப்ளூட்டோ தெரிகிறது, பால்வீதி மண்டலம் தெரிகிறது. இன்னும் தூக்குறான். இந்த மாதிரி எத்தனையோ கேலக்சிகள், எத்தனையோ பால்வீதி மண்டலங்கள் தெரிகிறது. அங்கே இந்த பூமி எங்க இருக்கிறது என்று தேடினால் எனக்கு நேரம் ஜூம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி அல்டாபிக் அட்ரஸ் இல்ல. கேமரா லென்ஸ் கரெக்டா என்ன நோக்கி வந்திருந்தா என்ன விட்டு அப்படி கொஞ்சம் தூக்குனா இங்க இருக்கிற 500 ஒருத்தனா, இன்னும் அப்படி தூக்குனா இந்த ஏரியாவில் இருக்கிற 5000 ஒருத்தனா, இன்னும் அப்படி மேல தூக்குறா மொத்த விழுப்புரத்துடைய ஜனத்தொகையில ஒருத்தனா, இன்னும் அப்படியே மேல தூக்குறா மொத்த தமிழ்நாட்டு எண்ணிக்கையில ஒருத்தனா, இன்னும் மேல தூக்குறா இந்தியா என்கிற 100 லட்சம் கோடி மக்கள் எங்கோ 100 லட்சம் கோடியில ஒருத்தன். என்ன பெருமிதம், என்ன முக்கியத்துவம், என்ன மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சி கொள்ள என்ன இருக்கு? ஒரு கட்டத்தில் போனா பூமியே அட்ரஸ் இல்ல. பூமி மொத்த பூமியுமே அட்ரஸ் இல்ல. நம்ம எதையெல்லாம் பெரிய அட்ரஸ் வச்சுட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற 800 சென்ட் நிலத்துல ஒரு வீட்டை கட்டி போர்டு போட்டோம் அட்ரஸ். அல்லாஹ்வுடைய படைப்புல இந்த பூமியே அட்ரஸ் இல்லடா. இதுவே ஒண்ணும் இல்ல. பூமி என்ன பூமி, பூமி பக்கத்துல இருக்க சந்திரன், சூரியன், நெப்டியூன் அதுவே அட்ரஸ். மேல போக 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 இந்த மாதிரி லட்சம் யூனிவர்ஸ் இருக்குது. இந்த பால்வீதி மண்டலத்தை போல சயின்ஸ் பாடத்துல எல்லாம் படம் போட்டு வச்சிருப்பாங்க. சூரியன் ஓடுது, பூமி ஓடுது, ப்ளூட்டோ ஓடுது, நெப்டியூன் ஓடுது. அந்த மாதிரி லட்சம் இருக்குது. அந்த லட்சம் சும்மா பேருக்கு சொல்லலாம் தெரியல. எத்தனையோ லட்சமோ கோடியோ மில்லியனோ ட்ரில்லியனோ ஒண்ணும் தெரியல. ஆனா எனக்கு சொல்றதுக்கு ஒரு சொல்லி வேணுமே. அதோட லட்சக்கணக்கில் இருந்து முடிச்சுக்கலாம். எத்தனை லட்சம், எத்தனை கோடி, எத்தனை ட்ரில்லியன் தெரியல. அப்ப அதுல நீ யார்? இந்த பூமி எங்கே? இந்த கண்டம் எங்கே? இந்த இந்தியா எங்கே? இந்த மனிதன் எங்கே? நான் எங்கே? நீங்கள் எங்கே? ஒண்ணுமே இல்லையே. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிற படைப்பாளன் அவன் எல்லோரையும் ஒன்று திரட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிக்க வச்சு அந்த இடத்துல எவெல்லாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி நடத்தானோ எல்லாருக்கும் சொர்க்கம் அறிவிச்சுட்டு அதுல சொர்க்கவாசிகள் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கூடி நிக்கிற இடத்துல அதுல நோம்பு சம்பூரம் ரைட்டுமா அப்படின்னு அவன் தனியா பிரிச்சு அவனுக்கு ஒரு தனியா பெரிய மாளிகை உண்டாக்கி அதுக்கு ஒரு பெரிய கேட்டு, அந்த கேட்டுக்கு ஒரு டைட்டில், அதுக்கு ஒரு தலைப்பு. பாபு ரையான் பேர் வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு பேருக்கு சந்தோஷமா இருக்கு, கடைக்கு பேருக்கு சந்தோஷமா இருக்கு. ரையான் பேர் வச்சுக்கிறோம். வைங்க தப்பில்லை. அந்த ரையான் என்கிற வாசல் வழியாக உள்ள போ. யார் போடும்? உங்களுக்கான வரவேற்பு மலக்குமார்கள் 2 புறங்களிலும் அணிவகுக்க வருக வருக என்று சலாம் கூறி முகமன் கூறி மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக உள்ளவா உள்ளவா உள்ளவாறு கூப்பிட்டு உள்ள ஏத்துறாங்கன்னா இந்த காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் திங்காம உங்காம கிடந்த உங்களுக்கு தான் அவ்வளவு பிரச்சனை நினைச்சிட்டீங்களா? நெசமா ஏற்றுக்க முடியுதா? நான் ஒண்ணு 150 ரூபாய் மளிகை கடைக்காரர் கையில கொடுத்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு? உடனே சிப்பந்தி கூப்பிட்டாரு, வேலைக்காரர் கூப்பிட்டாரு, எப்ப பெட்டியை எடுத்து வை, அடுக்கு இந்த சைடுல இருக்கிற செண்டு பாட்டில் எல்லாம் உள்ள ஏத்து, மளிகை பொருளை எல்லாம் உள்ள ஏத்து, பருப்பு எல்லாம் உள்ள ஏத்து, சக்கரை எல்லாம் உள்ள ஏத்து, மொத்த கடையும் காலி பண்ணி பெட்டியெல்லாம் அடைச்சு தூக்கிட்டு போவாய் அப்படின்னு என் கையில கொடுத்துட்டாரு. நெசமா நான் கொடுத்த 150 ரூபாய்க்கு தான். நான் கொடுத்த 150 ரூபாய்க்கு அவன் கடையில 40 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வச்சிருக்கான். 40 லட்சம் சரக்கையும் தூக்கி கையில் வந்துட்டு அப்படின்னா நான் எவ்வளவு வேல்யூ கொடுத்துருந்தோமா? 150 ரூபாய் கொடுத்துருக்கோமா? அவனால இந்த கடை கிடைச்சதுன்னு சொன்னா என்ன விட கூட்ட எவ்வளவு இருப்பான்னு நீங்க சொல்றீங்களா?
அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்கிறேன். காலையிலிருந்து மாலை வரைக்கும் கொஞ்ச நேரம் சாப்பிடாம குடிக்காம இருந்துட்டதுனால இதுக்குதான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னு நம்புனா அப்ப என்னை விட முட்டாள் வேற இருப்பான். அதுக்கெல்லாம் இல்லைங்க. இந்த வெறுமனே உடல் இச்சைகளை காத்துக்கொண்ட இந்த சின்ன அம்சத்துக்காக அவ்வளவு பெரிய பரிசு இல்லை. அவ்வளவு பெரிய பரிசு யாருக்கு அல்லாஹ் சொன்னா, அம் ஹஸிபத்தும் மன் ததுகுலுல் ஜன்னah, சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه متى نصر الله. உங்களுக்கு முன்னிருந்தோர் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் படாமல், அவர்கள் ஆற்றிக்கப்பட்டதை போல நீங்கள் ஆற்றிக்கப்படாமல், அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கணம். வறுமை நாளுக்கு நெருக்கத்துல பூமி ஆட்டம் காணதை பற்றி குர்ஆன் சொல்றது இந்த வார்த்தையே கணமா. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா அப்படி சொல்லும் போது கடகடா கடகடா ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். அந்த வார்த்தை துனி. அவர்கள் ஆற்றிக்கப்பட்டதை போல நீங்கள் ஆற்றிக்கப்படாமல், ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه, அன்றைக்கு இருந்த இறைவனின் தூதர்களும் அந்த தூதரோடு ஈமான் கொண்டிருந்த மக்களும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று ஏந்தி கையேந்தி அழுது முறையிட்டு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நெருக்கடியான சூழலை போல நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்காமலும் சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நான் நோன்பு வச்சிட்டேன்,